ஹலோ ஆல். ஸோ சென்னைக்கு வந்து சைக்ளோன் சொல்லியிருக்காங்க நவம்பர் 29 அன்னைக்கு ரீச் ஆகும் அப்படின்னு. சைக்ளோன் ஃபெங்கல் சவுதி அரேபியா நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஓவர்வியூ இந்த வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஜியோகிராஃபி ஃபேக்கல்டி முத்துசங்கர் சார் இருக்காங்க. ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சைக்ளோன் ஃபெங்கல் டிக்ளேர் பண்றாங்க. ஸோ ஃபார்மிங் கண்டிஷன்ஸ் என்னங்கிறத வந்து கேட்டுக்கலாம். ஃபார்மிங் கண்டிஷன்ஸ் நீங்க வந்து டிஸ்கிரிப்டிவா இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. சைக்ளோன் ஃபார்மிங் கண்டிஷன் முதல் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்க வந்து நம்மளோட சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அதாவது சியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரிஸ்க்கு மேல இருக்கும். அது கீழே இருந்தா சைக்ளோன் ஃபார்ம் ஆகாது. எதனால இந்த 27 டிகிரிஸ் மேல இருக்கும்னா அந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். சார் லோ ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கிறது. இப்ப என்ன ஆகும்னா காத்தும் என்ன ஆகும், ஹீட் ஆகும். காத்து லைட் ஆகும், ஐ மீன் கொஞ்சம் வெயிட் கம்மியாகும். அப்படி கம்மியாகிறப்ப இந்த காத்து வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகுறப்ப கீழே இருக்க காத்துல என்ன ஆகுதுன்னா மேல போயிருது. அப்படி மேல போயிருப்ப அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும், லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அவுட்டர் ஏரியா கம்பேர் பண்றப்ப அந்த ஏரியா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். சோ இந்த லோ ப்ரெஷர் தான் நம்ம சைக்ளோனுக்கே மெயின். ஏன்னா சைக்ளோன் ஃபார்மிங் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, லோ ப்ரெஷர். இந்த லோ ப்ரெஷர் டிப்ரெஷனா மாறும். டிப்ரெஷன் என்னவா மாறும்னா டீப் டிப்ரெஷனா மாறும். அதுக்கப்புறம் தான் சைக்ளோனா மாறும். ஃபர்ஸ்ட் வந்து லோ ப்ரெஷர். லோ ப்ரெஷர்னா காற்றழுத்த தாழ்வு நிலை. அதுக்கப்புறம் மண்டலம் அப்புறம் தான் புயல். ஓகே நிலை ஃபர்ஸ்ட் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மண்டலம், அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதுக்கப்புறம் புயல். இந்த புயல்லயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. நார்மல் சைக்ளோன் இருக்கு, சிவியர் சைக்ளோன், வெரி சிவியர் சைக்ளோன், அதுக்கப்புறம் சூப்பர் சைக்ளோன். ஓகே, அதான் என்னோட அடுத்த அப்கமிங் கொஸ்டின்ல அதுவும் இருந்துச்சு. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, பொதுவா சைக்ளோன் ஃபார்மிங் ஏரியாஸ் வந்து எங்க இருக்கு, அதை பத்தின இது அது மேப்லயே வந்து காட்டினா கரெக்டா. நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்னா, சைக்ளோன் அதிகமா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரே மெயின் ஒரு கண்டிஷன்னா 27 டிகிரிஸ்க்கு மேல சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கும். அப்படின்னா சி சர்ஃபேஸ் எப்படி ஹீட்டா இருக்கும். ஹீட் வந்து நம்ம ஹோல் மேப்லயே எந்த ரீஜன்ஸ்ல ஹீட் அதிகமா இருக்கும், ஈக்குவடோரியல் ரீஜன். இதுல மெயினா ஈக்குவடோரியல் ரீஜன்ஸ்ல சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, எதனால இதுல இன்னொரு கண்டிஷன் வருது, கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து அது கம்மியா இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ஈக்குவடோரியல் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இருக்காது. கீழ இருந்து அப்படியே நார்த் போல் போகும்போது கொரியாலிஸ் ஃபோர்ஸோட இம்பாக்ட் அதிகமாயிட்டே. அதனால கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயினா கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இருக்கணும். இருந்தாதான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். சோ அதனால ஈக்குவடோர்ல மட்டும் ஃபார்ம் ஆகாது. மத்த அதிகமா இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எங்க அதிகமா ஃபார்ம் ஆகும்னா பிட்வீன் டிராபிக்ஸ், எக்ஸப்ட் ஈக்குவேட்டர். நீங்க இப்ப இந்த மேப் எடுத்துக்கிட்டாலுமே இது நம்ம இப்ப ஃபார்ம் ஆகிற சைக்ளோன் ஃபெங்கல். இது இப்ப கரண்டா ஒரு நம்ம 27 வெனஸ்டே அப்ப எங்க இருக்கு, ஈவினிங் அப்ப எங்க இருக்குன்னா திருகோணமலைக்கு எக்ஸாக்டா பேரலா இருக்கு. இது நீங்க சொன்ன பேரோட இன்னொரு இது வந்து ஸ்ரீனிவாசபுரம். இல்ல திருகோணமலை இங்க இருக்கு. திருகோணமலைக்கு அப்படியே எக்ஸாக்டா பேரலா இருக்கு. இப்ப இதாயிட்டு இருக்கு. சோ இது எங்க இருக்குன்னா பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் ஒன் ஆஃப் தி சைக்ளோன் அதிகமா ஃபார்ம் ஆகக்கூடிய ஏரியாஸ். அதாவது நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், வார்ம் ஓஷன் எந்தெந்த இடத்துல வார்ம் ஓஷன்ல இருக்கும் அந்த இடத்துல சைக்ளோன்ஸ் அதிகமா. ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. இந்த ரீஜனோட சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இயல்போட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ நம்ம எதுக்கு எக்ஸாக்டா இந்த இடத்த போக்கஸ் பண்றோம்னா இங்கதான் சூப்பர் சைக்ளோன்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகும். ஓகே, சூப்பர் சைக்ளோன்ஸ்னா பெரிய சைக்ளோன்ஸ். ஓகே, நம்ம இப்ப சைக்ளோன் ஃபெங்கல்லாம் போது நார்மல் சைக்ளோன் இதோட டபுள் மடங்கு விண்ட் ஸ்பீட்ல அதிகமாகும். அதிகமாகிறப்ப சைக்ளோன், சிவியர் சைக்ளோன், அதுக்கப்புறம் சூப்பர் சைக்ளோன். இப்ப நம்ம இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் சைக்ளோன்ஸ் ஒரு தடவை சூப்பர் சைக்ளோன் அட்டாக் ஆயிருக்கு. அது ஃபேமஸா இந்த இடத்துல அட்டாக் ஆச்சுன்னா ஒடிசா. ஓகே, அது ஒடிசா சூப்பர் சைக்ளோன் சொல்லுவாங்க. அன்பேஷியம் மூவி அங்க அந்த அன்பேஷத்தையும் காட்டியிருப்பாங்க. ஆமா, இந்த சூப்பர் சைக்ளோன் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ட்ரெயின் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுல, அப்பதான் படம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஓகே, ஆமா. சோ சூப்பர் இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா அதிகமா இருக்க ரீஜன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ இந்த மேப் பேசிஸ்ல வந்து இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்ளோன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா கரெக்டா இருக்கும். ஆமா, எப்பயுமே ஏரோட மூவ்மெண்ட் எப்பயுமே எங்க இருக்குன்னா ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர். அப்ப நான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், அங்க ஒரு லோ பிரஷர் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்ளோனா ஃபார்ம் ஆகும் போது ஃபார்மும் ஆயிருக்கலாம் இந்த டைம்ல அப்படின்னு பாக்குறப்ப இந்த சென்டர் நோக்கி சுத்துது பாத்தீங்களா, ஆமா, இதுதான் லோ பிரஷர் ஏரியா. ஓகே, சைக்ளோன். ஆமா, சைக்ளோன் அது அந்த இடம் அந்த இந்த சிஸ்டம் வந்து சைக்ளோனா மாறிடுச்சுன்னா இந்த சென்டர் லோ பிரஷர் என்ன சொல்லுவாங்க, ஐன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் லோ பிரஷர். ஆமா, இதுக்கு அவுட்டர்ல அந்த பெரிஃபரல் ரீஜன்ஸ்ல இருந்து என்ன ஆகும்னா காத்து அந்த இடத்துல ஃபுல்லும் பிரஷர் எப்போனா கொஞ்சம் ஹை பிரஷரா இருக்கும். இந்த இடம் கம்பேர் பண்றப்ப எப்பயுமே இந்த இடத்துல பிரஷர் எப்போனா கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். சோ அதனாலதான் விண்ட் எல்லாம் பாருங்க அந்த இடத்துல இருந்து இப்ப இவ்வளவு இருக்கு. எதுக்கு இந்த விண்டோட டேர்னும் இருக்குன்னா அதுக்கும் ரீசன் என்ன, கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அதாவது கொரியாலிஸ் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா நார்த் வந்து ரைட் சைடு, சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து விண்ட் ஆரிஜினேட் ஆகுது. இந்த விண்ட் வந்து ரைட் சைடுல டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். அதனாலதான் ரைட் சைடுல மூவ் ஆகும். ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்போ என்ன ஆகும்னா லோ பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா
லோ அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிரும். அப்படிங்கிறப்ப இந்த விண்ட் வந்து உள்ள நோக்கி டிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. சோ இதனாலதான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சைக்ளோனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். இதே சதர்ன் ஹெமிஸ்பியர் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் வந்து இப்போ ஸ்ரீலங்கா பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த பர்டிகுலர் சைக்ளோனிக் சிஸ்டம் வந்து சென்னை எப்ப அப்ரோச் பண்ணும்? சென்னையில ஆக்சுவலா ஐஎம்டிபியோ சரி, தமிழ்நாடு மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சரி என்ன சொல்லிருக்காங்கன்னா 29 and 30 ஓகே. நமக்கு இந்த ஸ்டாம் வந்து கடலூர் டு எங்க சென்னை கிட்டக்க கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த சிஸ்டம் படி இப்போ இந்த காமிக்கணும் 29:30 நம்ம அடுத்து போவோம். ஓகே. போறப்ப சென்னை கிட்ட காமிக்கும். ஓகே. பட் இந்த சிஸ்டம்னால என்ன பிரச்சனைனா இந்த விண்ட் பேட்டர்ன் பாருங்க ஃப்ரம் ஓஷன் டு விண்ட் லேண்டுக்கு வருதா, அப்படி வர்றதுனால நமக்கு ஹெவி ரெயின்ஸ். ஓகே. அதனாலதான் இப்பயே பாத்தீங்கன்னா இங்க விண்ட் டைரக்ஷன் பாருங்க, இதுதான் சென்னை, இந்த இடம் தான் சென்னை. விண்ட் டைரக்ஷன் எப்படி வருது பாருங்க, ஃப்ரம் ஓஷன் டு லேண்ட். அப்ப அதனால மழை அதிகமா போயிடும். சோ இப்ப இருந்தே பாருங்க, இப்ப இருந்து நீங்க நெக்ஸ்ட் 1 வீக் கிட்டக்க என்ன நோட்டீஸ் பண்ணலாம்னா வான மேகமூட்டத்தோட தான் இருக்கும். காத்து பயங்கரமா அடிச்சு, காத்து இனி போக போக ஸ்பீடு கூட ஆகும். ஓகே. தென் மழையும் அதிகமாக ஆரம்பிக்கும். இப்ப நம்ம இங்கே பாருங்க, நம்ம அடுத்து மூவ் பண்றோம் 29. இதுதான் 29. இப்ப சாட்டர்டே மூவ் ஆகிறப்ப பாருங்க, சென்னை பக்கத்துல இந்த லோ ப்ரெஷரோ ஐயோ எங்க இருக்குன்னா கடலூர் and சென்னை பக்கத்துல இருக்கு. சோ இப்போ வரைக்கும் எங்க எக்ஸாக்டா கிராஸ் ஆகும்னு சொல்லல, இனி போக போகதான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு என்னன்னா ஃப்ரம் சென்னை டு கடலூர் அதெல்லாம் கிராஸ் ஆகும். சோ இப்படியும் பக்கத்துல இருக்கப்ப விண்ட் எல்லாம் பாருங்க ரொம்ப ஃபோர்ஸா ஃப்ரம் ஓஷன் டு லேண்டுக்கு வரும். சோ நமக்கு ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இப்ப இருந்தே கன்ஃபார்மா நம்ம இது போக போக இன்னைக்கு அதிகமா ரெயின் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. பட் இனி போக போக டுவர்ட்ஸ் வீக்கெண்ட் அந்த டைம்ல ரெயின்ஃபால் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சோ ப்ரிகாஷன் ஸ்டெப் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே. சோ அப்போ இந்த இதுல வந்து ஓவியோ சைக்ளோன் பெங்கல்ல ஸ்டார்ட் பண்ணி அது வந்து இப்போ ஸ்டாட்டிக் பார்ட்ல சைக்ளோன் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தாச்சு. சோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்ளோனோட விண்ட் ஸ்பீட் எவ்வளவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. Okay, we'll be back with another video. Thank you.